நீங்க ஜெபிக்கிற மனுஷனா இருந்தா குடும்பத்துல வாதை நிறுத்தப்படும். நீ ஜெபிக்கிற தெபோரால் எழும்பணும். எஸ்தர் ஒரு பெண்ணு தான் எஸ்தர் எழும்புனாங்க. எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டாங்க? யூத கோத்திரம் முழுவதும் அன்னைக்கு உயிரோடு இருந்ததுக்கு ஒரே காரணம் எஸ்தர். ராஜ சமூகத்துல நுழைந்த ராஜாவுக்கு முன்பாக நின்ற எஸ்தரின் நிமித்தம் கர்த்தர் முழு யூத குலத்தையும் காப்பாற்றினார். ஜெபிக்கிற உன்னுடைய ஒரு ஜெபம் உன்னுடைய தாய, தகப்பன, மனைவிய, பிள்ளைய நிச்சயம் பாதுகாக்கும். அல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும்போது ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாலும் அதை விட பிரியமானது, அதை விட முக்கியமானது, அதை விட வல்லமை உள்ளது என்ன தெரியுமா? யாருமே பார்க்காத நேரத்துல உன் அறை கதவை பூட்டி கொண்டு அதிகாலையில எழும்பி அவருக்கு நேராக கைகளை உயர்த்துறீங்க பாருங்க. எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது உங்க பிள்ளைங்க தலையில கை வச்சு ஜெபிக்கிறீங்க பாருங்க. அந்த ஜெபம் உங்க பிள்ளை எப்படிப்பட்ட பாதாளத்துக்குள்ள போனாலும் அவனை தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட மருத்துவர்கள் கைவிடப்பட்ட வியாதியாவே இருக்கட்டும், உங்க மனைவிக்காக முழங்கால் போட்டு நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபிச்ச அந்த ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பாரு. அல்லேலூயாவா. என் மனைவிக்கு இப்படிப்பட்ட வயிற்று வலிங்கோ, என் மனைவிக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம், இப்படிப்பட்ட ஒரு காரியம், அப்ப நான் என்ன பண்றேன்? நானும் மனைவியோட சேர்ந்து தூங்கிடுறேன். விடுதலை நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பலவீனம் குடும்பத்துல வருதுனாலே, இன்னும் ஒரு சில பலவீனம் மாறாம இருக்குனாலே கர்த்தர் உங்ககிட்ட இன்டைரக்டா சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்ல விரும்புறாரு தெரியுமா? நீ ஜெபிக்கணும். நான் உனக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி உன்னை ஜெபிக்க வச்சேன். ஆனா நீ எனக்கு என் பக்கம் திரும்பல. இந்த சூழ்நிலையிலாவது நீ என்ன பண்ணு? என் பக்கம் திரும்பிரு. என் பக்கம் திரும்பு. மனைவிக்கு பலவீனம், அப்போ அவளுக்கு தானே பலவீனம். கணவனுக்கு பலவீனம், அவருக்கு தானே பலவீனம். அவர் ஜெபிக்கட்டும். மனைவிக்கு பலவீனம் 2 மணி 3 மணி முழிப்பு தட்டுற நேரத்துல முழிச்சு அலார வச்சு எந்திரிச்சு கை வச்சு ஜோம் பண்ணுங்க. அவங்க தூங்கட்டும். தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க. மாறுதா இல்லையா பாருங்க. நிச்சயம் மாறும், நடக்கும். கணவன் குடிக்கலாங்க, கணவன் குடிக்கட்டும். முழங்கால் போட்டு ஜெபிக்கிற தெபோராலா, ஜெபிக்கிற எஸ்தரா, ராஜ சமூகத்துல ராஜாவுக்கு முன்பாக நிக்கிற எஸ்தரா நீ எழும்புனா பிசாசு மேற்கொள்ளுவானான்னு கேக்குறேன். பிசாசு மேற்கொள்வானா? முடியாது. நமக்கு முற்றிலும் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிறாரு. வைராக்கியம் கொண்டு, பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்புகிற எஸ்தரா, தெபோராலா, பினகாசா, யெகுவா, எலியாவா, எலிசாவா, மோசேய போல நாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா.